நான் இப்படி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. இப்போ பரிகாரம் எல்லாம் சொல்றாங்கல்ல, எத்தனையோ ஜோசியர் எத்தனையோ பரிகாரம் மக்களுக்கு சொல்றாங்க. ஸோ அந்த பரிகாரம் எல்லாம் அந்த ஜோசியக்காரங்க பண்ணியிருந்தா அவங்க லைஃப் நல்லா இருக்குமே. எத்தனையோ ஜோசியர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா நம்ம வந்து விதண்டவாதங்கிறது எப்படி வேணாலும் பேசலாம். இந்த பரிகாரம் சொல்ற ஜோசியக்காரர்கள் மணி மோட்டிவேஷன்ல தான் இருக்காங்கன்றது நிறைய நேயர்களுடைய வருத்தம் நிறையா. ஏன்னா ஜோசியக்காரங்க எல்லாருமே வந்து இவங்கள்ட்ட கொடுக்குற கோடிக்கணக்கான காசை வந்து வச்சு தான் அவங்க வீடு கட்டுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்ல இந்த மாதிரி வந்து அவன் சம்பாதிக்கிறான் இவன் சம்பாதிக்கிறான், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்படின்னு ஒரு கிளிக்கிறாரு, இப்படி ஏதோ செய்கிறாரு, அவர் போய் லட்சக்கணக்கில் காசா. நாங்கள் போகிறோம், ஒவ்வொரு தடவையும் டாக்டர்கிட்ட போகிறப்ப 500 கேட்குறாரு, 1000 ரூபா கேட்குறாரு. நான் காய்ச்சல்னு போனேன், இந்த பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரங்க கேட்குறாங்க. அப்போ இந்த லட்சக்கணக்காக கேட்குறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீ ஏன் போகிற அப்படின்னு நம்ம தான் கேட்குறோம். கட்டாயம் கிடையாது. ஜோதிடம்ங்கிறது என்னன்னா கடவுள் சம்மந்தப்பட்டது இல்லை இல்லை இல்லை. இது ஒரு கணிதம். நீங்க என்ன அப்ப வந்து விதிப்படி தான் நடக்கும், ரூல்ஸ் படி தான் எல்லாமே நடக்கும், இது எதுவும் மாற்ற முடியாது. நான் சொன்னது மீண்டும் சொல்கிறேன், அந்த விதிப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லலை. அல்லது உங்கள் ஜாதக கட்டத்துப்படி நடக்கும்னு நான் ஜோதிடத்துக்கு வக்காலத்து வாங்கலை. நம்ம உடல்நிலையும் மனநிலையையும் மாற்றக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை, நம்மளை பாதுகாக்கிற ஒரு கலாச்சாரத்துக்கு பேர் தான் ஆன்மீகம். பக்தி மன்றம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் ஐயா இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஜோதிடம் நான் ஏன் நம்பணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜோதிடம் ஏன் நம்பணும்னு நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, ஜோதிடத்தை ஏன் நம்பணும், அது நம்ம வாழ்க்கையில் எத்தனை % தான் வேலை செய்யுது சொல்லுங்கள். ஜோதிடம் கட்டாயம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதை முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் ஜாதகம் பார்த்துக்கிட்டா போதும். ஏன் அப்படின்னா, ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், அப்போ அடுத்து வேறு ஏதாவது புதுசாக தொழில் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் ஜோதிடத்தை நம்ம பார்க்கணும். நம்ம எடுத்ததுக்கெல்லாம் வந்து இது ராகு காலம் யமகண்டம், நம்ம இப்போ வந்து கிளம்பி வெளியில் போகலாமா, இப்படியெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிய விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஜோதிடத்தை பார்த்தா போதும். ஜோதிடம் வந்து வாழ்நாள் முழுக்க பார்க்காம இருந்தாலும் ஒன்றுக்கு ஒரு தோஷமும் இல்லை. நமக்கு வந்து தேவைப்படலை, அதனால் பார்க்கல. அதனால் நீங்கள் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. அதை வந்து கட்டாயம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஜோதிடம் பார்த்துட்டு நிறைய பரிகாரம் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த பரிகாரம் எல்லாம் எவ்வளோ % தான் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரோட ஜாதக நிலையை பொறுத்து தான் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணும் பொழுது ஒரு 100% நமக்கு வந்து பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 70% தாங்க நடக்குது, இதில் பலன்களில் சொன்னாங்க உங்களுக்கு 100க்கு 100 மார்க்கு ஃபுல்லாக நடக்கும்னு சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கூடுதலாக ஏதாவது ஒரு பரிகாரத்தை பண்ணிக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு அதை நம்ம முழுசாக நம்ம பலன்களை அடைகிறதுக்கு இது கொஞ்சம் பயன்படும். இப்போ இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க நல்லா சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மைதானா? பரிகாரங்கிறது வந்து நம்ம மனசை பொறுத்து தான். முதல்ல ஆன்மீகம் அப்படிங்கிறதே வந்து ஒரு நம்பிக்கை தான். கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அதை வந்து நம்ம ஆன்மீகம்னு நம்ம சொல்கிறோம். உண்மையில் என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்தை முழுசாக நம்பணும். ஒன்று கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லைங்கிறத நம்பணும். அந்த நம்பிக்கை தான் வந்து கடவுள், நம்பிக்கை தான் வந்து ஆன்மீகம். நான் வந்து கடவுள் நம்பிக்கையோடு தான் இருக்கேன், ஆனால் நான் எந்த ஒரு உழைக்காமல் எனக்கு வந்து வெற்றி கிடைக்கும்னா கண்டிப்பாக அது கிடைக்காது. அதனால் நம்மளோட தொழில் நம்மளோட வாழ்க்கைக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே இல்லை. இறை நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு டூல் மாதிரி தான் அந்த ஆன்மீகம் இறை நம்பிக்கைங்கிறது. அதை வந்து நீங்கள் முழுசாக அதே வேலையாகவும் இருக்கக்கூடாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம தெய்வத்திட்டையும் நம்ம ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடியதற்கு ஒரு யோகா மாதிரி
நம்ம தெய்வ வழிபாடை பண்ணிக்கிறது நல்லது. நான் இப்படி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. இப்போ பரிகாரம் எல்லாம் சொல்கிறாங்களா, எத்தனையோ ஜோசியர் எத்தனையோ பரிகாரம் மக்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த பரிகாரம் எல்லாம் அந்த ஜோசியக்காரங்க பண்ணியிருந்தா அவங்க லைஃப் நல்லா இருக்குமே. எத்தனையோ ஜோசியர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா நம்ம வந்து விதண்டவாதங்கிறது எப்படி வேணாலும் பேசலாம். நீங்கள் வந்து ஜோசியர், நீங்களே வந்து ஜாதகத்தை பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னால், அவருக்கு ஜோசியருக்கு அடுத்தவங்களுக்கு வாக்கு சொல்லணும்னு விதி இருக்குது. அதனால தான் அவர் வாக்கு கொடுக்குறாரு. அதை விட்டு நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்க வேண்டியதானே, நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகிருக்க வேண்டியதானே அப்படின்னா, ஜாதகத்தில் வலி இருந்தால் மட்டும்தான், ஜாதகத்தில் வலி இருக்குன்னா நம்ம இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறத நமக்கு நடக்குங்கிறத. ஜோதிடம்ங்கிறது ஜாதகம் பார்க்குறது என்னன்னா, எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டூல் தான் அது. சும்மா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இந்த நேரத்தை நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையை முழுசாக மாற்றக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கும் இல்லை, நம்ம தெய்வம் நம்புகிற தெய்வத்துக்கும் இல்லை. ஏன்னா ஜோதிடத்தில் நம்ம இந்தந்த நேரத்தில் எது நடக்கணுங்கிறத நம்ம கணித்து தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் கணிக்காமல் விட்டு தெரிஞ்சுக்காமல் இருந்தாலும் வலி இருந்தால் வலி இருந்தான்றீங்க. ஜோதிடத்தில் வலி இருந்தால் மக்களுக்கு மட்டும்தான் வலி இருக்குமா, ஜோசியக்காரங்களுக்கு வலி இருக்காதா? ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஜோசியக்காரங்கிறது யாருன்னா, அவங்க வாழ்க்கையில் எல்லாமே கெட்டு போய் அவங்களால வந்து வேறு வழி இல்லாமல் தான் ஜோதிடத்தையே கற்றுக்க போவாங்க. அப்போ ஜோதிடத்தை கற்றுக்கிறவன் முதல்ல அந்த 12 கட்டத்துலேயும் என்னென்னலாம் பாதிப்பு ஏற்பட்டவங்க தான் ஒரு சிறந்த ஜோதிடராக இருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்தவங்க, அதுக்கு ரெமெடி தேடி தான் அவங்களும் வழியை அலைஞ்சிருப்பாங்க. எல்லா ஜோசியரும் முதல்ல வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஆட்கள் தான் நிறையா. அதுக்கப்புறம் கோயிலாக தேடி சுற்றுவாங்க. அப்போ கோயிலில் சாமி மட்டும் நமக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு அடுத்த நிலைக்கு வருவாங்க. அப்போ ஒரு நேரம் கடவுள் இருக்கும்பாங்க, ஒரு நாளைக்கு கடவுளையே இல்லைம்பாங்க. நம்ம கேட்டது கொடுத்தா சாமி, கேட்டது கொடுக்கலாம் சாமியே இல்லைன்னு சொல்கிறது நம்ம மனித இயல்பு. அப்போ இதுக்கு ஒரு விடை கிடைக்காதா, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு நினைக்கிற ஒரு ஜோசியர் உட்காந்து, அதாவது ஒவ்வொரு தசை ஒவ்வொரு புத்தி இருக்குது. நம்ம பொதுவாக ராசி பலனை மட்டும் வச்சு இந்த ராசிக்கு இது நடக்கும், அந்த ராசி அது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, நானும் ஆரம்பத்தில் வந்து நமக்கு வந்து நல்ல இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு குரு போயிட்டார், ஓடி போனவனுக்கு 9ல் குரு, 9ல் குரு வந்துருச்சு நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு இந்த கடந்த 30 வருஷத்தில் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் பண்ணி நான் வந்து இந்த ஜோதிடத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் பிடிப்படுது, நமக்கு பிராப்தம் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. விதி இருந்தால் தான் நடக்குங்கிறது. விதிங்கிறது என்னன்னா ரூல்ஸ், இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியுது. தமிழில் விதின்னு சொன்னால் அதை வந்து ஏதோ கடவுள் கொடுத்த இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, பரிகாரம் சொல்கிற ஜோசியக்காரர்கள் மணி மோட்டிவேஷனில் தான் இருக்காங்கன்றது நிறைய நேயர்களுடைய வருத்தம் நிறையா. ஏன்னா ஜோசியக்காரங்க எல்லாருமே வந்து இவங்கள்ட்ட கொடுக்குற கோடிக்கணக்கான காசை வந்து வச்சு தான் அவங்க வீடு கட்டுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்ல இந்த மாதிரி வந்து அவன் சம்பாதிக்கிறான் இவன் சம்பாதிக்கிறான், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஜோசியக்காரங்க வந்து இந்த மாதிரி பரிகாரம் சொல்லி அந்த காசில் தான் வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி புறாமப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அது யாராக இருக்கும்னா, ஜோசியக்காரனுக்கு தெரிஞ்சவன், பக்கத்து வீட்டுக்காரன், இல்லை வாழை பொறுக்காதவன் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான். ஒவ்வொரு தொழிலையும் அவங்கவுங்க தொழிலுக்கு ஏற்ற ஊதியங்கிறது கண்டிப்பாக கிடைக்குது. ஆலோசனைகள் அறிவுரைகள் சொல்லி தான் எல்லாருமே சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. சும்மா டாக்டர் வராரு, கொஞ்ச நேரம் அப்படி படுக்க வச்சு இப்படின்னு ஒரு கிழிக்கிறாரு, இப்படி ஏதோ செய்கிறாரு, அவருக்கு போய் லட்சக்கணக்கில் காசா? நாங்கள் போகிறோம், ஒவ்வொரு தடவையும் டாக்டர்கிட்ட போகிறப்ப 500 ரூபா கேட்குறாரு, 1000 ரூபா கேட்குறாரு. நான் காய்ச்சல்னு போனேன், இந்த பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரர் இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அப்போ இந்த லட்சக்கணக்காக கேட்குறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீ ஏன் போகிற அப்படின்னு நம்ம தான் கேட்குறோம். கட்டாயம் கிடையாது. அப்போ நம்ம டாக்டர்கிட்டே போகிறோம், ஒரு டாக்டர் ஃபீஸ் அதிகமாக வாங்குவார், ஒரு டாக்டர் வந்து 10 ரூபா டாக்டர் இருக்கார், 50 ரூபா டாக்டர் இருக்கார். அப்போ நம்மளுக்கு ஏற்றபடி ஆறுதல் சொல்கிறதுக்கு நம்ம போகிறோம். பொதுவாக ஏன் நம்ம அந்த ஆறுதல் கேட்டு போகிறோம்? ஜோசியங்கிறது வந்து ஜோசியர்னால் வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஜோதிடர் கடவுள் இல்லை, அவர் வந்து ஒரு அதாவது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, நமக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஆள் தான். இந்த கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஆளுன்னு ஏன் அடுத்தவங்கள்ட்ட போகிறோம்னா, நம்ம கூட இருக்கவங்கள்ட்ட என்ன பண்ணுவோம், தினம் புலம்புவோம், நான் அப்படி கஷ்டப்படுறேன்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிடுவாங்க, இவன் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு இருப்பான்னு ஓடுவாங்க. அப்போ இவன் என்னடா அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஜோசியரை போய் அடுத்தவன்ட்ட கை காட்டி விட்டுவாங்க, நீ என்கிட்ட புலம்பிகிட்டே இருக்க, அந்த ஜோசியக்காரன்ட்ட போ, அவர் உனக்கெல்லாம் சொல்லுவாருன்னு சொல்லி அவங்க ஜோசியர்கிட்ட கோத்து விட்டுருவாங்க. ஜோசியக்கார்ட்ட வந்து இப்போ இது மாதிரி கேட்டு கடுப்பானே அவன் என்ன சொல்லுவான்,
இவன் நம்மளை வந்து உயிர் எடுக்கிறான், இவன் 50 ரூபா கொடுத்துட்டு 5000 கேள்வி கேட்குறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, நீ கோயிலுக்கு போடான்னு பற்றி விட்டுறாங்க. இப்போ கோயிலுக்கு போயிட்டோம்னு வைங்களேன், கோயிலில் போய் நம்ம ஐயர்கள்ட்ட போய் நம்ம போய் புலம்புனோம்னா ஐயர் என்ன சொல்லுவாரு, தப்பு இல்லைங்களே, கோயிலுக்கு போங்கன்னு சொல்லலாம், அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இவங்க ஏன் பணத்தை வாங்கிக்கிறாங்க, நான் பண்ணி தரேன்னு லட்சக்கணக்கில் வாங்குறாங்களே, அப்போ அதெல்லாம் சரியா? அதுதான் நான் சொல்கிறேன். என்னன்னா ஒரே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஆள்கிட்ட போய் நீங்கள் போய் வாங்கிக்கங்கன்றேன் அப்படின்னு சொன்னா படிச்சிருக்கேன். இல்லைங்க ஐயா, நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அந்த மாதிரி லட்சக்கணக்கில் வாங்கிட்டு அவங்க ஒரு பரிகாரம் பண்ணுறாங்களே, அது சரியான்னு கேட்குறேன். சரியான முடிவு பண்ண வேண்டியது தீர்வா இருக்குமான்னு கேட்குறேன். அதாவது கண்டிப்பாக நம்ம போனோம், எனக்கு அவர்கிட்ட போய் பரிகாரம் பண்ணேன், எனக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஜோசியக்கார கடவுள் இல்லையே. இல்லை, அதை தான் முதல்ல நானே சொல்லி, அதை நீங்கள் சொல்லிட்டீங்களே. அப்போ என்னன்னா, அப்போ அவர்கிட்ட ஏன் போகணும், கடவுள் கிட்ட தானே போகணும். அதுதான் அது அடுத்த பாயிண்ட். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. பணம் இருக்கு இல்லையா, பணத்தை நீங்கள் வந்து அவர்கிட்ட ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்க. ஆமாம், கரெக்டா? அவர் ஏன் பரிகாரம் பண்ணணும் கோவிலில்? அவர் யாரையும் வந்து ஜோசியர் வந்து கதவை தட்டி இங்கே வாங்க பரிகாரம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்றாரா? ஒரு வீடு வீடா கூப்பிடுறாங்க ஐயா, இல்லை நம்பர் போட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு போடுறாங்களே. ஆமாம், எல்லாரும் கான்டாக்ட் பண்ணிடுறாங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லா தொழிலையுமே இருக்குது. கரெக்டா? இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பணம் வாங்குகிற ஜோசியரை சொல்கிறீங்க. ஏன்னா நான் வந்து பாலஜோதிடம்ங்கிற புக்கில் நையாண்டி சித்தருங்கிற பேரில் எழுதிக்கிட்டு இருக்கேன். 20 வருஷமாக எழுதுகிறேன். நான் பரிகாரம்னு போடவே இல்லை, கடவுளை பற்றி நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா ஜோதிடத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை, கோயிலுக்கும் ஆன்மீகம் இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது என்னோட நிலைப்பாடு. அப்போ நான் வந்து எழுதுகிறேன், பரிகாரத்தில் வந்து உங்கள் மனசை தேத்திக்கங்க, நடக்கிறத ஏற்றுக்கங்க அப்படின்னு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். ரைட்டா? அப்போ எனக்கிட்ட வந்து பார்க்க வேண்டியதானே, நீங்கள் ஜோசியரை ப்ளேம் பண்ண. இப்போ நான் வந்து உண்மையிலே இன்னொரு ஜோசியர் மேலே எனக்கு பொறாமல் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லணும், நீங்கள் அப்படிப்பட்ட ஜோசியர்கிட்ட போகாதீங்க, எனக்கிட்ட வாங்க, அவங்களாம் ஜோதிடர்லாம் ஃப்ராடு அப்படின்னு நான் சொல்லலாம். நான் அதை சொல்ல விரும்பலை. உங்களுக்காக தெரியும், அவங்களுக்கு ஒரு சுய அறிவு இருக்குல்ல. நம்ம மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் சொல்கிறோம், ஆறறிவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றோம். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பகுத்தறிவு நிறையா படிச்சிருக்கோம், எஜுகேஷனில் பெருசாக இருக்கோன்றோம். அப்போ இதுக்காக நீங்கள் போகிறீங்க, பேராசை தானே காரணம். நம்மளை இவர்கிட்ட போய் இந்த பரிகாரம் பண்ணால் நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கிடுவார், நம்ம கடனை தீர்த்து விட்டுருவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஜோசியர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வாயிலேயே கத்துறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஜோசியர் கடவுள் இல்லைன்னு நீ எதுக்கு அங்கே போகிறீங்க? நீங்கள் சொன்ன கேள்வி அதானே, நீங்கள் சொன்ன பதிலே அதுதான், ஜோசியர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படியே ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக போகாதீங்க, அதுதான் மக்களுக்கு சொல்லிடலாம். அது நீங்கள் தான் சொல்லணும். நான் எப்படி சொல்கிறது, சக தொழில் இருக்கவங்க வந்து நான் வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது. அப்போ பணம் கட்டி ஏமாறாதீங்க அப்படின்னு ஒரு படம் எடுத்து டீட்டெயிலாக நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ கூட பணத்தை நான் கட்டிட்டேன் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லி இதே டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா மாதம் உங்களுக்கு 1 லட்சம் தரோம் அப்படின்னு சொல்லி பல பேர் பணம் கட்டி மொத்த பணமும் தொலைஞ்சு போய் அழுகுறாங்க. அப்போ இது யாரோட தப்பு? மக்களோட தப்பு. திருடனோட தப்பா, நம்மளாக கொண்டே காசை கொடுத்து திருடிட்டான்னு சொல்கிறது தப்பா? நம்பிக்கைங்கிறது கடவுளே இல்லைன்னு நம்பினாலும் உங்களுக்கு என்ன உண்டோ அதுதான் நடக்கும். நீங்கள் இன்னாருக்கு பிள்ளையாக பிறந்து இந்த மாதிரி படித்து வளர்ந்து இந்த மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணி இப்படி இந்த குழந்தைகளை பெற்றுக்கிட்டு இப்படி நோய் வந்து செத்து போகணுங்கிறது நம்ம ஜோதிடத்தில் ஒரு ரூல்ஸ் படி அந்த விதியை விதிங்கிறது ரூல்ஸ். ஜோதிடத்துக்குன்னு விதி. கணிதத்தில் நம்ம எப்படி இது தேற்றம்னு சொல்கிறோம்ல ரூல்ஸை, அப்படி தானே கணக்கு போடுறோம். நம்ம சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்னு போட்டு ஒரு தேற்றத்தையும் படிக்கிறோம்ல. அது மாதிரி சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருந்தா இந்த பலன், சூரியனும் புதனும் சேர்ந்துருந்தா இந்த பலன் அப்படிங்கிறது. இது வந்து ஜோதிடம்ங்கிறது என்னன்னா கடவுள் சம்மந்தப்பட்டது இல்லை இல்லை இல்லை, இது ஒரு கணிதம். நீங்க என்ன அப்ப வந்து விதிப்படி தான் நடக்கும், ரூல்ஸ் படி தான் எல்லாமே நடக்கும், எதுவும் மாற்ற முடியாது. நான் சொன்னது மீண்டும் சொல்கிறேன், அந்த விதிப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லலை. அல்லது உங்கள் ஜாதக கட்டத்துப்படி நடக்கும்னு நான் ஜோதிடத்துக்கு வக்காலத்து வாங்கலை. ஒருத்தர் கேட்குறாங்க, ரைட்டா? நம்ம எல்லாருமே போய் இந்த மொபைல் ஃபோனை யார் கண்டுபிடிச்சா, இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு யாரும் நம்ம பார்க்குறோமா? அந்த விதிகளை நம்ம பார்க்குறோமா? எங்கேயோ சேட்டலைட் இருக்குது. நான் கேட்ட கேள்வி நாங்கள் பதில் சொல்கிறேன். அப்போ இதெல்லாமே வந்து எப்படி வரணும் ஆராய்ச்சி பண்ணுறோமா? நமக்கு கேட்டால் ஃபோன் இருக்கா,
ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், என்ன மருந்து போடுறீங்கன்னு கேட்குறோமா, அப்படி ஆராய்ச்சி பண்ணுறவங்க மருத்துவர் ஆயிடுறாங்க. அது மாதிரி ஜோதிடத்தில் இது ஏன்னு கேட்டுத்தேன் நான் இதுக்குள்ளே வந்தேன், ஜோதிடர் ஆனேன். உங்களை மாதிரி எனக்கு இது மாதிரி கேள்விகள் எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். அப்புறம் இது ஒரு கணிதம், இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கேளுங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஜாதக கட்டம் படி தான் நடக்கும் மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லலை. இல்லை, உங்கள் நடக்கிறத இதில் தெரிஞ்சுக்கலான்னு தான் சொல்கிறேன். நடக்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இஷ்டம் இருந்தால் தான் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தெரிஞ்சுக்கங்க, ஜோசியம் பார்க்க வாங்க. உங்களுக்கு இல்லைங்க நாங்கள் அறிவாளியே எவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்குவேன் அப்படின்னு சொன்னால் பார்க்க வேண்டியது போகுது அப்படிங்கிறத மாற்ற முடியும். தெரிஞ்சுக்கணும்னு சிலர் ஆசைப்பட்றாங்க. ஐயா அது மாற்ற முடியுங்களா? மாற்ற முடியாதுங்க. அப்புறம் நான் முதல்ல இருந்து என்ன சொல்கிறேன், அப்போ எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்? ஒரு மாற்ற முடியாத நம்ம ஏன் ஜாதகம் பார்க்கணும் என்கிட்ட கேட்குறாங்க. பார்க்காதீங்கன்றேன். அப்போ எனக்கு வந்து அப்போ ஏன் பரிகாரம்னு ஒன்று இருக்குது, அப்போ ஏன் பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் வந்துடுச்சுன்னு நீங்கள் ஒரு டாக்டரு கண்டுபிடிக்கிறீங்க, கேன்சர் வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் இதை வந்து மாற்ற முடியாது, கேன்சருங்கிற வியாதி இறந்துடுவீங்க இத்தனை வருஷத்துக்குள்ளே, மருந்து கண்டுபிடிக்காத வரைக்கும். அப்போ என்ன சொல்கிறோம்? இத்தனை வருஷத்துக்குள்ளே நீங்கள் இறந்துடுவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னாடியெல்லாம் வந்தோன்னே என்ன சொல்லுவாங்க? 6 மாதத்தில் இறந்துடுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப, அவர் சின்ன சின்ன பிள்ளைய வச்சுருக்கேங்க, உடனே நான் செத்து போயிட்டா எப்படிங்க, இவங்கள நான் கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு கூட நான் செத்து போவேங்கன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க. அதை நீங்கள் மருத்துவராக இருந்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மெடிசன் கொடுக்குறீங்க. அப்போ மெடிசன் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, கண்டுபிடிச்சதை இதை நீங்கள் சாப்பிட்டு வாங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் 6 வருஷத்தில் சாகிறது இன்னும் ஒரு 4 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், ஒரு 10 வருஷம். நான் இதை தாங்க கேட்டேன், நீங்கள் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டால் நான் அந்த பிள்ளைகளை ஒரு 10 வருஷம் செட்டில் பண்ணிவிட்டு நான் செத்து போனாலும் பரவாயில்லைங்க, என் பிள்ளை குட்டியை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் மனுஷன் ட்ரை பண்ணுறான். கரெக்டாக? அது மாதிரி இது ஒரு கணிதம்ங்கிறத உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன், ஜோதிடம்ங்கிறது. அதுக்கு மருத்துவமாக சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. மருத்துவம், உண்மையான மருத்துவத்தை தான் பரிகாரம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து பரிகாரம் வந்து இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா பரிகாரம்லாம் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்றீங்க. ஆனால் நம்மளே போன வீடியோவில் வந்து பரிகாரம்லாம் சொல்லியிருக்கோம். குழந்தை வேணும்னா இது பண்ணுங்கள், கடன் தீரணும்னா இது பண்ணுங்கள், இந்த திரி இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கலாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திடுங்க. அப்போ நம்ம சொன்னோம், ஒரு நோய் வந்தால் அதுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி நம்ம 7.5 சனி வந்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நம்ம நினச்ச எதுவுமே நடக்காமல் போயிடுது. நம்ம 7.5 சனி பலன்களை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதனால் அப்போ அந்த நேரத்தில் தொடர்ந்து 7 வருஷம் நமக்கு எகெயின்ஸ்டாகவே நடக்கிறப்ப நம்ம டிப்ரெஷன் ஆகிடும். டிப்ரெஷன் ஆனோன்னு என்னென்னா நைட்டு தூங்க மாட்டோம். நம்ம நைட்டு தூங்கலை அப்படின்னா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். மலச்சிக்கல் வந்துட்டாவே மொத்த சிக்கலும் வருதுன்னு மருத்துவம் சொல்லுது. அப்போ எந்த விஷயத்துலையும் நம்ம தெளிவாக இருக்க மாட்டோம். நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, வேறு சிந்தனை போயிட்டுருக்கும். ஏன்னா நம்ம வேறு எதையோ யோசித்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ தான் யோகா போக சொல்கிறோம். யோகாங்கிறது ஆன்மீகம் இல்லை. இப்போ உலகம் பூரா மருத்துவம்னு ஏற்றுக்கிட்டாங்க. முன்னாடி வந்து இந்துக்கள் தான் யோகா பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை நடந்துச்சு. அதை உலகம் பூரா இன்றைக்கி ஏற்றுக்கிட்டோன்னே அது வந்து மதத்துலேருந்து வெளியே போயிடுச்சு. அது மாதிரி இந்த ஜோதிடத்தில் உள்ள பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7.5 சனிக்கு அவங்க கொடுக்குற உணவுகள்லாம் நீங்கள் பார்க்கணும். எள்ளு சாப்பிட சொல்ல, எள்ளை வந்து காக்காக்கி தயிர் சாதத்தில் கலந்து வைக்க சொல்கிறாங்க. அப்போ சக உயிரினத்துக்கு முதல்ல கொடுத்து பழகு அப்படின்னு உன் மைண்டை வந்து ஏதோ ஒரு மனிதன் மேலே நம்பிக்கை இழந்துடுறாங்க. அப்போ ஒரு பெட் அனிமல் மேலே லவ் உருவாக்கு, கூட இருக்க அந்த இதுகளுக்கு உணவு கொடு, அது நன்றியோடு நடந்துக்கிறோம். மனுஷனுக்கு சோறு போட்டாலும் நன்றியோடு நடக்க மாட்டேறாங்கிற தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து வைங்கன்றாங்க. அப்போ எப்பயுமே வந்து தேனை எடுத்து புறங்கை நக்காம விட மாட்டேமோ, அது மாதிரி நம்ம தயிர் சாதத்தில் கருப்பு எள்ளு கலந்து காக்காய்க்கு வைக்க சொன்னோம். என்ன பண்ணுவோம்? நம்ம வச்சுட்டு கொஞ்சம் மீதி இருக்கதை நம்ம வாய்க்குள்ளே போட்டுருவோம். அப்போ இந்த எள்ளுங்கிறது வந்து அயன் சத்து அதிகமாக இருக்குது. உண்மை தானே? ஆமாம். அப்போ இதில் அது சூடு வேறு, அதை நம்ம டாலரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? தயிரை ஆட் பண்ணுறோம். அப்போ ஹீட் பாடிக்கு அது வந்து பேலன்ஸ் பண்ணிடும். அப்போ தயிரையும்
தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து அதை கொஞ்சோன்னு சாப்பிட்டுக்கோங்க வாரம் வாரம். ஏன்னா 7.5 சனி நடக்கிறப்ப டிப்ரெஷன் அதிகமாகி அயன் சத்து கம்மியாயிருதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த உடம்புக்கான உணவு நமக்கு தேவை, விட்டமின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி உளுந்த வடையை வந்து வடமாலை சாத்த சொல்கிறாங்க ஆஞ்சநேயர் 7.5 சனி காலத்தில். அப்போ வடமாலை சாத்ததுன்னா அது உளுந்த வடையை சொல்கிறோம். அந்த காலத்தில் உளுந்தங்களியை தான் படையல் வைப்பாங்க. இப்போ தான் எண்ணெயெல்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த உளுந்தை வந்து நல்லா களி மாதிரி கிண்டி அதை ஆஞ்சநேயருக்கு படையலாக வைப்பாங்க. அப்போ 7.5 சனி காலத்தில் அந்த உளுந்தங்களியை சாப்பிட்டோம்னா சனிங்கிறது நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளை ஏற்படுத்தும். அப்போ அந்த நரம்பை பலப்படுத்துறதுக்கு உளுந்து சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்களா? அதுவும் பொட்டு உளுந்து, அந்த இது மாதிரி நம்ம உருட்டு உளுந்து இல்லாமல் பொட்டு உளுந்து வச்சு அதை வந்து நீங்கள் உளுந்தங்களியாக சாப்பிட்டோம்னா அது எனர்ஜி ஆகும். அப்புறம் டைஜஷன் பிரச்சனையை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, துளசி மாலை போடுறாங்க. அதுக்கப்புறம் வெத்தலை மாலை போடுறாங்க. துளசியும் வெத்தலையும் என்ன பண்ணும், டைஜஷன் பண்ணணும். அப்போ அதோட சாரை வந்து நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனால் தருவாங்க. ஏலக்காய் துளசி இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன அதை வந்து 1 ஸ்பூன் தான் கொடுப்பாங்க. நம்ம இருக்குன்னு சொல்லி ஒரு அண்டா குடிக்க முடியாது. ஏன்னா மருந்துங்கிறது இந்த லிமிட்டாக தான் குடிக்கணுங்கிறதுக்காக. அதனால தான் முதல்ல காலையில் வெள்ளனா எந்திரிக்கணும், குளிக்கணும். கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாதான் வெள்ளனா எழுந்திரிச்சு குளிப்பாங்க. இன்றைக்கி அந்த பழக்கம் இல்லாமல் போய் பிள்ளைகள்லாம் எத்தனை மணி வரைக்கும் தூங்குதுங்க? ரைட்டா? அப்போ அதிகாலை எழக்கூடிய பழக்கத்தை உருவாக்குறதுக்கு தான் காலங்காத்தால் அதிகாலையில் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து டைஜஷனுக்கு முதல்ல குடலை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் மலம் கழிச்ச பிறகு தான் நம்ம குளிக்கணும். குளித்த பிறகு தான் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போனோடனே அங்கே ஒரு காலையில் ஒரு அந்த டானிக் அவங்க கொடுக்குறாங்க. அது குடலில் போய் ஃபஸ்ட்டு இதாகிடுது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சோறை தின்னுட்டு அன்றைய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அரச மரத்தில் ஏன் கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னா, அரச மரங்கிறது வந்து அது ஒரு அந்த தூய்மையான காற்றை ஆக்சிஜனை கொடுக்க போகிறதுன்னு சொல்கிறோம். அதை அதிகாலை நேரத்தில் தான் போக சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே போய் சும்மா போய் அரச மரத்தை சுற்றுவாங்களா? அப்போ விநாயகர்னு ஒன்றை வச்சு நீங்கள் விநாயகரை தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த 7.5 சனி காலத்தில் சுற்றி கும்பிட்டுவாங்க. அப்போ உங்களுக்கு 7.5 சனினா ஆஞ்சநேயரை கும்பிடு, அடுத்து விநாயகரை கும்பிடு, நீ வந்து பக்கத்தில் இருக்க உயிரினங்களுக்கெல்லாம் உணவு கொடு அப்படின்னு சொன்னாங்க. இதில் எங்கே சாமி இருக்குது? இதில் ஒரு வாழ்வியல் இருக்குது. நம்ம உடல்நிலையும் மனநிலையையும் மாற்றக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை, நம்மளை பாதுகாக்கிற ஒரு கலாச்சாரத்துக்கு பேர் தான் ஆன்மீகம், கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் இதை பற்றி நிறையா விரிவாக பேசுவோம். ஏன்னா இது வந்து நம்ம பேச ஆரம்பித்தோம்னா விநாயகர்னா யார், அவர் கடவுளா இல்லை எதுக்காக பண்ணுறோங்கிறதெல்லாம் வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். முதல்ல மதம்ங்கிறத இல்லைங்கிறத முதல்ல உணருங்க. சக மனுஷனாக மதிங்க. ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஜோசியக்காரங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னா ஏமாத்துகிற ஜோசியக்காரங்கள்ட்ட போகாதீங்க. நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் எனக்கு இது நடக்குமா நடக்காதான்னு கேளுங்க. நடக்காதுன்னு சொன்னால் அவங்களோட வாக்குவாதம் பண்ணாதீங்க. நடக்கும்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கங்க. இந்த மனநிலையை வந்து நம்ம சமநிலை வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடங்கிறது பார்க்கணும். நம்ம மனசை சங்கடப்படுத்தக்கூடிய ஜோதிடமாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்கள் உங்களோட சிந்தனையிலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே வராது. வாழ்த்துக்கள். நன்றி. நேயர்களே, இன்றைக்கி நம்ம ஜோதிடம் பற்றி நிறையா ஆலோசனைகளை இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடம்னா என்ன, நிறைய பேருக்கு இருந்த டவுட்டெல்லாம் நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். இன்னும் உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு பதிலாக நான் சார் கிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் இந்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம பக்தி மன்றம் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. நன்றி.